மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஃபரானா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ கட்சி மேடையிலேயே பாமக தலைவர்களுக்குள்ள கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, ஐயா ராமதாஸ் அவர்கள் மீதும் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீதும் மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் நமக்கு இருக்கு. இது என்ன சொல்றது, ஒரு உள்கட்சி விவகாரம் அப்படிங்கறதுனால பெருசா நமக்கு எதுவும் ஒரு என்ன சொல்றது அதுக்கு சொல்லணும் கருத்து அப்படிங்கறது எதுவுமே இல்லை. எதுவா இருந்தாலும் அவங்க ஜனநாயக முறையில அந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வாங்க அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக பொதுமக்களினுடைய குரலாக இயங்கிட்டு வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைய பொதுவெளியில கொண்டு வராத அளவுக்கு முதிர்ச்சியோட நடந்துக்கிறணும் அப்படிங்கறதுதான் நம்மளும் இதுல இருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. மேம், இப்போ பாமக திமுக ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கல்ல, எனக்கு இத்தனை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாரு. அதனால தான் இந்த பனிப்போர் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஐயா இப்ப பனிப்போர்னு சொல்ல முடியாது. இப்ப இதை எப்படி நீங்க பனிப்போர்னு சொல்லுவீங்க? அவங்க 2 பேரும் வெளிப்படையா தான் அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம், அதுல யார் முடிவெடுக்கிறது, லாஸ்ட் வேர்டு கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 டிபேட் தான் அப்படி போயிருக்கு. பட் இது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டு அதற்கப்புறம் பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அது பொதுத்தளத்துல விவாதிக்க வேண்டிய அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா நான் பார்க்கல. குறிப்பாக இது கட்சி சார்ந்த விவகாரங்களை அரசியல்படுத்துவது என்பது எந்த வகையிலும் சரியும் இல்லை, உகந்ததும் இல்லை. இது மக்களுக்கு ஏதாவது பயன் தரப்போதா இல்லையா அப்படிங்கறத பத்தி நம்ம கவலை கொள்ளணும். அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால சிக்கல் இல்லை. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மேம். நன்றி.